Hello students, welcome back to Daily Lane Academy channel. நம்ம சேனல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய கல்லூரிகளோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா RMK இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த RMK இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் காலேஜும் கூட. இது வந்து சென்னை ரீஜனும், அதாவது திருவள்ளூர் சென்னை ரீஜனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த கல்லூரியோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் கோட்னு சொல்லப்படுற இந்த கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம சாய்ஸ்ஃபுல்லி விற்கிற காலேஜ் வந்து தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். இந்த கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 1113, அதாவது 1113. இந்த கல்லூரியில வந்து பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு கோர்ஸும் எவ்வளவு கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AIDS சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 185.5க்கும், பிசிக்கு 181.5க்கும், பிசிஎம்க்கு 171க்கும், எம்பிசிக்கு 180க்கும் போயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 152.5க்கும், எஸ்சிஏக்கு 130.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் சொல்லப்படுற இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு 182.5க்கும், பிசிக்கு 179.5க்கும், பிசிஎம்க்கு 168.5க்கும், எம்பிசிக்கு 175க்கும், தென் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 157க்கும், எஸ்சிஏக்கு 119.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 178க்கும், பிசிக்கு 175க்கும், பிசிஎம்க்கு வந்து லாஸ்ட் இயர் சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 174க்கும், அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 139க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ மற்றும் எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 188க்கும், பிசிக்கு 184க்கும், பிசிஎம்க்கு 177.5க்கும், எம்பிசிக்கு 183க்கும், எஸ்சிக்கு 167.5க்கும், எஸ்சிஏக்கு 129க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் சீட்ஸ் க்ளோஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 180.5க்கும், பிசிக்கு 176க்கும், பிசிஎம்க்கு 174.5க்கும், எம்பிசிக்கு 170.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 145.5க்கு வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 198ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லப்படுற இசிஇ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 184.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 181.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 176.5க்கும், எம்பிசிக்கு 175.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 162க்கும், எஸ்சிஏக்கு 165.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு அண்ட் ஃபைனலா 139க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 184.5க்கும், பிசிக்கு 182க்கும், பிசிஎம்க்கு 177க்கும், அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 177.5க்கும், எஸ்சிக்கு 163.5க்கும், எஸ்சிஏக்கு 125க்கும், எஸ்டிக்கு 100 கட் ஆஃப்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ 12th அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.